தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகத்தில் இன்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றார்கள். இந்த அமைச்சரவையில் சமூக நீதி தலைவராக தந்தை பெரியாரையும், பேரறிஞர் அண்ணாவையும், அஞ்சலை அம்மாளையும், வீரமங்கை வேலுநாச்சியாரையும் உள்ளடக்கிய கொள்கைகளை வகுத்த தவேக அரசு இந்த சமூக நீதியை காற்றில் பறக்கவிட்டுள்ளதா என்பது குறித்து தான் இன்று நாம் காண உள்ளோம். ஏனென்றால் இன்று இளைஞர்கள் பெரும்பாலான பேர் கோடீஸ்வரன் முதல் சாமானியன் வரை அமைச்சராக பதவியேற்றுள்ளார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏனென்றால் ஒரு எளிய பின்னணியில் இருந்து அமைச்சராக பதவியேற்பு என்பது உண்மையாவே வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் இன்று அமைச்சரவை பதவியேற்புக்கு பின்பு ஒவ்வொரு அமைச்சருக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அந்த இலாக்காக்களில் ஒரு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு பார்ப்பனர் 2 அமைச்சராகி உள்ளார்கள். அதனால் எந்த ஒரு வருத்தமும் நமக்கு கிடையாது. அவர்களும் சமூகத்தில், நாம் சமூக நீதி பேசக்கூடிய நாம் சமூகத்தில் அவர்களும் ஒரு மனிதர்கள் தான் என்பதை நாம் அறிவோம். ஆனால் தவேகாவில் 2 நபர்களுக்குத்தான் பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சீட் வழங்கப்பட்டது. ஒருவர் மயிலாப்பூரில் வெற்றி பெற்ற வெங்கட்ராமன் அவர்கள், அவருடைய வழக்கறிஞராக, அவருடைய ஆடிட்டராக இருக்கக்கூடியவர். மற்றொருவர் எளிய பின்னணியில் இருந்து வந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் திரு ரமேஷ் அவர்கள், அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவர். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததில் எந்தவித தயக்கமும் இல்லை. ஆனால் காமராஜர் ஆட்சி காலத்திற்கு பிறகு காமராஜர் தான் முதலில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் என்பவரை, எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் கோயிலுக்குள் வரக்கூடாது என்பதை இந்த சமூகத்தால் மறுக்கப்பட்டதோ அதே கோயிலில் அமைச்சராக பதவியேற்று பூர்ண கும்ப மரியாதையுடன் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சென்ற வரலாறு திரு பரமேஸ்வரன் அவர்களுக்கு உண்டு. அதன் பிறகு திராவிட கட்சியினுடைய ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு இல்லை என்றால் கூட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இந்து சமய அறநிலைத்துறை என்ற ஒரு துறையை வழங்கி அதன் மூலம்தான் இந்துக்களுடைய கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டன. கோயில்கள் என்பது ஐயக்கோயில்களுடைய கூடாரமாகத்தான் இருக்கக்கூடாது என்பதுதான் திமுகவுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஏனென்றால் பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த கோயிலை ஆள வேண்டும் என்பதுதான். கோயிலை கட்டுவது நாம், கோயில் இருக்கக்கூடிய சிலையை வடிப்பது நாம், கோயிலுக்குள் கொண்டு போய் சிலையை வைப்பது நாம். ஆனால் கும்பாபிஷேகம் என்று ஒன்றை நடத்தி அந்த கோயிலில் மற்றவர் கருவறைக்குள் வரக்கூடாது என்பது தான் இன்றைய பிராமணருடைய கருத்தாக இருந்தது. அதை உடைப்பதற்காகத்தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டத்தை இந்தியாவிலேயே செயல்படுத்தி தமிழகத்திலே நடைமுறைப்படுத்திய அரசு திராவிட மாடல் அரசு 2006 to 2011 ஆட்சி காலத்தில் செயல்படுத்தி இருந்தாலும் 2021 முதல் 2026 ஆட்சி காலத்தில் அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்திய அரசு திராவிட மாடல் அரசு. அவ்வாறு செயல்படுத்திய திட்டங்களை எல்லாம் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களும் அவர் சொல்லலாம், நீங்கள் இப்படி சமூகம் பார்த்து பேசுகிறீர்கள், நான் ஒரு கிறிஸ்தவர் தான் இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறேன் என்று அவரால் தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் சமூக வலைதளங்கள் மூலமாகவே அச்சயப்படுத்த கட்சி அல்லவா தவேக கட்சி. ஆகையால் சமூக வலைதளங்களில் அவர்களால் எந்த ஒரு பொய் பிரச்சாரங்களை மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை தவேகாவிற்கு உண்டு என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை பார்ப்பனர் அல்லாத ஒருவருக்கு வழங்குவதற்கு ஏன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தயக்கம்?
ஏனென்றால் அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எஜமானராக இருக்கக்கூடிய பிஜேபி, நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் விஜய் என்பவர் ஒரு சமூக வலைதளங்கள் மூலமாக மாற்றத்தின் அடிப்படையில் அவருக்கு நாம் வாக்களித்து நாம் தமிழகத்திலே அவரை ஆட்சி அமைக்க உட்கார வைத்து விட்டு என்று அவர் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்று. ஆனால் முழுக்க முழுக்க அவரை தமிழகத்திலே இயக்குவது பாசிச பாஜக என்பதுதான் இன்றைய ஒரு செயல்பாடாக உள்ளது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் முதல் முறையாக அவர் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுது முதலில் வந்தே மாதரம், இரண்டாவது தேசிய கீதம், மூன்றாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இன்றைய தினமும் அதே ஒரு சூழலில்தான் வந்தே மாதரம், தேசிய கீதம், அதற்கு அடுத்தபடியாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இது எல்லாம் யாருடைய அஜெண்டா என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாகத்தான் உள்ளது. நீங்கள் பார்க்கத்தான் போகின்றீர்கள். அடுத்ததாக அவர் உருவாக்கப் போவது மும்மொழி கொள்கை. கேட்டால் அவர் என்ன சொல்வார்? இருமொழி கொள்கையால் தமிழகத்தில் யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் அடுத்து முன்வைப்பதற்கு ரொம்ப காலம் இல்லை. இன்னும் 2 மாதங்களில் அவர் PM கிசான் கல்வி திட்டத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது இன்று வரை அவரால் அறிவிக்கவில்லை. அன்று கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அறிவித்தார், நாங்கள் மும்மொழி கொள்கையை செயல்படுத்த விட மாட்டோம் என்பது. பார்ப்போம். அன்றைய தினம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் தேசிய கீதம் இது வந்தே மாதரம் பாடல் ஆளுநர் உத்தரவுப்படி பாடப்பட்டது, இனிமேல் இது போல ஒரு நிகழ்வு நடக்காது என்று அறிவித்தார்கள். இன்று அவர் என்ன அறிவிக்க இருக்கிறார்? இன்று அவர்கள் உருவாக்கி திராவிட இயக்கங்களால் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கங்கள் மதத்திற்கு எதிரான இயக்கங்கள் அல்ல என்பதை, இவர்கள் ஏதோ திராவிட இயக்கங்கள் இந்து மதத்திற்கு எதிரான இயக்கம் என்பது போல் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியை பிடிப்பதற்கு பலகட்ட போராட்டங்களை எல்லாம் தமிழகத்திலே வேல் யாத்திரையில் இருந்து, திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலிருந்து எல்லா வகையான பிரச்சனையும் அவர்கள் செய்து பார்த்தார்கள். ஆனால் அவர்களால் தமிழகத்தில் எந்த ஒரு சூழலிலும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. ஆனால் ரீல்ஸ் ஆட்சியாக இருக்கக்கூடிய தாவேக அரசு, இன்று சமூக நீதி பேசக்கூடிய அரசு, சமத்துவம் பேசக்கூடிய அரசு, பார்ப்பனர் அல்லாத ஒருவருக்கு இந்து சமய அறநிலைத்துறையை கொடுப்பதற்கு ஏன் தயக்கம் என்பது எங்களுடைய கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் பார்ப்பனர் அல்லாத ஒருவருக்குத்தான் கல்வித்துறையும் இந்து சமய அறநிலைத்துறையும் சேர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற கருத்து. காரணம், பார்ப்பனர் உள்ளவர்களுக்கு நீங்கள் கல்வித்துறை கொடுத்தால் அவர்கள் மும்மொழி கல்வியை உடனடியாக செயல்படுத்துவதற்கு அனைத்து திட்டங்களையும் தீட்டுவார்கள். அதே போல் இந்து சமய அறநிலைத்துறையை பார்ப்பனருக்கு கொடுத்துள்ளீர்கள், உடனடியாக நீங்கள் திருப்பரங்குன்றம் மலையிலே தீபமேற்றுவதற்கு உத்தரவிடுங்கள் தமிழக முதல்வர் அவர்களே. சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய தமிழக முதல்வர் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் என்ன ஒரு நிலைப்பாடை எடுக்க போகிறார்? திருப்பரங்குன்றத்தில் என்ன ஒரு பிரச்சனை நடந்தது என்பதாவது தமிழக முதல்வருக்கு தெரியுமா? அது குறித்து ஏதாவது ஒரு கருத்து தெரிவித்தாரா? ஏனென்றால் அந்த தொகுதியிலே கருத்து தெரிவித்த திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியை இழந்துள்ளது. வேட்பாளர் தோல்வியை தழுவியுள்ளார். கருத்தை தெரிவிக்காத தமிழக வெற்றி கழகம் அந்த தொகுதியில வெற்றி பெற்றுள்ளது. 2 முறை அங்கு சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ராஜன் செல்லப்பா அவர்கள் அந்த தொகுதியிலே தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்றால், முழுமையாக சமூக வலைதளங்கள் மூலமாக மட்டுமே ஆட்சியை நடத்த முடியும் என்பது ஒரு கற்பனையாகத்தான் போய் முடியும். சமூக வலைதளங்கள் மூலமாக நீங்கள் ஆட்சியை பிடித்திருக்க முடியும், ஆனால் ஆட்சியை எந்த ஒரு சூழலிலும் சமூக வலைதளங்கள் மூலமாக ஆட்சியை நடத்த முடியாது என்பதுதான் ஒரு தகவலாக உள்ளது. நீங்கள் பிராமணர் அல்லாத ஒருவரை தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக நியமனம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். கோயில்கள் என்பது கொடியவர்கள் என்ற கூடாரமாக மாறிவிடக் கூடாது. கோயில் கட்டியவன் நான், கோயில் சிலையை வடிவமைத்தவன் நான், ஆனால் கோயிலை ஆக்கிரமிப்பவன் பார்ப்பனன் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி.